புளி சாதம் செய்கிறதுக்கு உண்டான சாறு, புளிச்சாறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் நான் வந்து முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சிக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் விதை மல்லி, அதை நல்லா எண்ணெய் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க விதை மல்லி வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க ஒரு தட்டில். அடுத்து 2 ஸ்பூன் மிளகு, அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், நல்லா வறுப்படணும். மிளகு வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம் அதுலேயே. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். சின்னதாக அனல் வச்சு சிம்மில் வச்சுட்டு இது செய்யணுங்க, இல்லாட்டி கருகி கசந்துரும். அது கூட 2 ஸ்பூன் வெள்ளை சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அந்த மல்லி வறுத்து வச்சுருக்கிற தட்டிலே சேர்த்து வச்சுக்கிட்டோம். இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குருணையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸ் பவுடராகவும் இருக்க வேண்டாம். ஒரு மீடியமாக நம்ம வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரவாவை விட கொஞ்சம் சின்ன துகள்களாக இருக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன், அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கூட தாளிக்கிறதுக்கு நான் இப்போ கடுகு தான் சேர்த்துருக்கேன். இதில் நான் வெந்தயம் நல்லா வறுத்து அதில் பொடி பண்ணி சேர்த்துருக்கோம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நல்லா பொரியட்டுங்க கடுகு. அது கூட நான் வந்து முந்திரியும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேங்க. அது ஓரளவு செவந்ததுக்கப்புறம் நம்ம அதுலேயே வரமிளகா கிள்ளி வச்சுருக்கிறோம், அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இதுக்கு எனக்கு எவ்வளோ எடுத்துருக்கிறேன்னா, நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ் 2 எலுமிச்சம்பழ சைஸு வெந்நீரில் ஊற வச்சு நல்லா புளியை கரைச்சி கொஞ்சம் திக்காகவே தூசியெல்லாம் இல்லாமல் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிளகாய் செவந்ததுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை போட்டுக்கிறோம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதில் இப்போ திக்காக கரைச்சி வச்சுருக்கிற புளியை நல்லா ஓரளவு நான் வடிகட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் ஊற்றும் போது நம்ம கையில் கொஞ்சம் இருத்தி அதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், ரொம்ப பட்டாட்டம் நைஸாகவும் இல்லை, கொரகொரப்பாகவும் இல்லை, கொஞ்சம் ரவாவோட சின்ன பதத்துக்கு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த பவுடரை கொட்டி கொஞ்சம் கிளறி மறுபடியும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இறக்க போகிறோம். இதை வந்து சாதம் வந்து நல்லா தனித்தனியாக இருக்கணுங்க, ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. நீங்கள் சாதம் வடித்தாலும் சரி, குக்கரில் வச்சாலும் சரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.